ஸோ சமீபத்தில் ஹோண்டா வந்து ஆக்டிவாவில் வந்து எலக்ட்ரிக் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸில் இவி வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அந்த வெஹிக்கிள் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு, அக்சஸ் இவி. ஸோ இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ டிசைன் எப்படி இருக்குது, பவர் டார்க்லாம் வந்து காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணுற வகையில் இருக்கா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் பை ஒன்று பார்க்க இருப்போம். ஃபர்ஸ்ட் டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஓகே வீலர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை வந்து பார்க்கலாமா? ஸோ இந்த டிசைன் பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கோட ஃபீலை வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபங்கியான ஒரு டிசைனில் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த நீங்கள் சைடில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அக்சஸ் அப்படின்னாலே ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து கொடுக்கும். பட் இது வந்து அந்த ரெட்ரோ ஃபீல் இல்லாத வகையில் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே போவோமா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க முடியும் உங்களால், எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து டிஆர்எல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷ், ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வைசர் மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் தான். இவியில் வந்து நம்ம ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபைபர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேனல்ஸ் வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் இந்த ஃப்ரண்ட்டில் கீழே வரைக்கும் இருக்கிறத பார்க்கும்போது அந்த ஸ்கூட்டி பெப்பு ஃபீலை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 inches வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து பார்க்க முடியுது அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறது. ஸோ அக்சஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், அக்சஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப லென்த்தான பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லென்த்தாகவே இருக்குது. நான் அப்படியே உட்காந்து காமிச்சிடுறேன் இந்த சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்னால் தாராளமாக அந்த காலை வைக்க முடியுது. என்னோட ஹைட் வந்து 5.8. மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வைக்க முடியுது. இந்த சில இவி ஸ்கூட்டர்ஸில் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இது அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன். பட் ஆனால் இந்த ஹேண்டில் பார்லாம் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ உட்காரும் போது பார்த்தீங்க அப்படின்னா பட் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனிவே சீட் வந்து ரொம்பவே லென்த்தாகவே இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உட்காரணும், அப்பா அம்மா ஏறி உட்காரணும் அப்படின்னா இது மேபி வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ டிசைனில் மித்த விஷயங்களை பார்த்துடலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி டெய்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த எனக்கு பார்க்கும்போது அந்த ஹீரோ விடாவோட ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹீரோ விடா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இதை வந்து பார்க்கும்போது தோணுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹம்ப் மாதிரி கொடுத்து அதில் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஒரு கிராப் ரயிலும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி இந்த டிசைன் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்கியான டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதில் கொடுத்துருக்க மோட்டார், இந்த பவர் அண்ட் டார்க்லாம் பார்ப்போம். வீல்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ரியர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து 12 inches தான். பட் இது வந்து 100/90 செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மோட்டார் வந்து உங்களுக்கு பெல்ட் டிரைவில் இருக்கக்கூடிய மோட்டார் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏத்தர், ஓலா ஸ்கூட்டரில் பார்த்தா மாதிரி பெல்ட் டிரைவில் இருக்க மோட்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லோ காஸ்ட்டில் வந்து போகும்போது நிறைய ஸ்கூட்டரில் வந்து ஹப் மோட்டார் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் எனிவே இதோட காஸ்ட் இப்போதைக்கு நமக்கு வந்து தெரியாது. பட் பெல்ட் டிரைவ் மோட்டார் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். கொடுத்துருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 71 km/h போகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 kilowatt பவரும் 15 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் பயன்படுத்திருக்க பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3 kilowatt பேட்டரி, 3.07 kilowatt பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 95 km ரேஞ்ச் போகிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 0 to 100 வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடும். இதே ஸ்லோ சார்ஜிங்கில் போட்டிங்க அப்படின்னா 0 to 100 வந்து ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுக்கு இது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னே சொல்லலாம். 95 km ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதோட லான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6-7 மாதங்களில் இதோட லான்ச் வந்து இருக்கும் அப்படின்றது போல் இங்கே உள்ள சுசுகி ஸ்டாஃப்ட்டை வந்து கேட்ட வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இயர் ஒரு மிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா
இந்த வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்கள், இந்த வெஹிக்கிள் அவைலபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரியாது. மேபி இது வந்து ஒரு எக்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் எக்ஷோரூம் காஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. எனிவே டிசைன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கீழே சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கீ போடுறதுக்கான போர்ட் அப்படிங்கிறது பெருசாக இங்கே வந்து கொடுக்கல. இங்கே வந்து ஒரு சின்ன கண்ட்ரோலர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிளஸ்டர் பார்க்கலாம், நம்ம அக்சஸில் பார்க்குற மாதிரி அதே கிளஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் சார்ஜிங்கான ரேஞ்ச் எல்லாம் எப்படி போகும்ன்றது எல்லாமே இங்கே தெளிவாக வந்து பார்க்க முடியும். ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனிவே வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.